கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 28 சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி அருமையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்பதாக. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை மேன்மையாக வைக்குவேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், நான் இவ்விதமாக தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே, நான் அவமானப்பட நான் அசிங்கப்பட என்னை நீர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பீர் ஆண்டவரே என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் எங்கு ஒரு இடத்துல அவமானப்படுகிறோமோ, எங்கு ஒரு இடத்துல அவமதிக்கப்படுகிறோமோ, எங்கு ஒரு இடத்துல நாம் தலைகுனியப்படுகிறோமோ, நாம் தலைகுனிய நாம் அவமானப்பட நாம் அசிங்கப்பட கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி கொண்டே தான் இருப்பாரே தவிர, நம்மை அசிங்கப்படுத்தினவர்களுக்கு முன்பாக, நம்மை அவமதித்தவர்களுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து போவதில்லை. நம்மை கர்த்தர் அங்கே மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். உதாரணம், யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், யோசேப்பு எங்கெல்லாம் வெட்கப்படுத்தப்பட்டாரோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டாரோ, யோசேப்புடைய வாழ்க்கையில் நெருக்கம் வர யோசேப்புடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வர கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவருக்கு எவ்வளோ மிகப்பெரிய ஒரு அவமானத்தை அங்கே ஒரு எஜமானருடைய மனைவி போத்திபாருடைய மனைவி செய்தார்கள். ஒரு பெரிய அவமானத்தையே அங்கே உண்டாக்கினார்கள். அந்த வாலிப பருவத்திலே, வாலிப வயதிலே அவருக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அவமானத்தை போத்திபாருடைய மனைவி கொடுத்தார்கள். ஆனால் எங்கே அவமானப்படுத்தப்பட்டாரோ, எங்கே தலைகுனியப்பட்டாரோ, எங்கே அசிங்கப்படுத்தப்பட்டாரோ, அதே போத்திபாருடைய மனைவிக்கு முன்பாக ஒரு பெரிய அதிகாரியாக, ஒரு பெரிய ராஜாக்கு அடுத்த ஒரு பெரிய அதிகாரியாக கர்த்தர் யோசேப்பை நிலைநிறுத்தினார். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிச்சுங்க, யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். அதுதாங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தர் எவ்வளோ அருமையா ஞானமா வசனத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. எங்க நீ வெட்கப்படுத்தப்படுகிறியோ, எங்க நீ அவமானப்படுத்தப்படுகிறியோ, எங்க நீ தள்ளப்படுத்தப்படுகிறியோ, அந்த இடத்துல அவர்கள் கண்கள் உன்னை பார்க்கும்படியாக நான் உன்னை நல்ல நிலைமையில கொண்டு வந்து வைப்பேன்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த இடத்துலங்க நீங்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? யாருங்க உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறா? யாருங்க உங்களை யூஸ்லெஸ், நீ உதவாதவன், நீ ஒன்றுமில்லாதவன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உன்னால் எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா என்று சொல்லி கேள்வி கேட்குறாங்களா? கொஞ்சம் பொறுங்க. அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி தேவன் உங்களை மேன்மைப்படுத்தாமல் விட மாட்டார். தேவன் அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தாது விடவே மாட்டார். தேவன் நிச்சயமாக மேன்மைப்படுத்துவார். 4 ஆண்டு காலங்களாக ஒரு சகோதரியோடு கூட இணைந்து சமூக பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேன். மிகவும் ஒரு நம்பிக்கையோடு கூட சமூக பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அந்த சகோதரி என்னை மிகவும் கேவலமாக பேசிவிட்டார்கள், மிகவும் அவமதித்து விட்டார்கள். நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன், அந்த பணத்தை எல்லாம் நீ திருடி சாப்பிடுகிறாய், நீ உண்மையாயில்லை, நீ நேர்மையாயில்லை என்று சொல்லி மிகவும் என்னை துக்கப்படுத்தினார்கள், மிகவும் என்னை வேதனைப்படுத்தினார்கள். எனக்கு பேசக்கூடாத வார்த்தைகளெல்லாம் சொல்லி பேசி என்னை அவமதித்தார்கள். நானோ தலைகுனிந்தவனாய், வெட்கப்பட்டவனாய், ஆண்டவரே, இப்படியாக வீண்படி என் மேல் போடுகிறார்கள் என்று சொல்லி மிகுந்த துக்கத்தோடு கூட நான் இருந்தேன். என்னை விட்டு அவர்கள் அப்படியே விலகினார்கள். ஒரு குழுவாக செயல்பட்டு கொண்டிருந்தோம். ஒரு குழுவாக என்னோடு கூட சேர்ந்து அவர்கள் பயணித்தார்கள். மொத்தமாக அப்படியே அவர்கள் விலகி போய்விட்டார்கள்.
இப்போது நான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த ஊழியத்தை நீர் தந்தீர் ஆண்டவரே, இந்த சமூக சேவை செய்கிற பணி, இந்த ஊழியத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. இப்போது இவர்கள் இப்படியாக விலகி போய்விட்டார்கள். பரவாயில்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். பாருங்கள், ஒரு குழு என்னை விட்டு வெளியிலே போனது. இப்பொழுது எனக்கு கர்த்தர் 10 குழுக்களை எனக்கு தேவன் தந்திருக்கிறார். ஒரு சகோதரி என்னை விட்டு வெளியே போனார்கள். இன்னைக்கு அநேக நூற்றுக்கணக்கான ஆவிக்குரிய சகோதரிகளும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நூற்றுக்கணக்கான உதவி செய்யக்கூடிய சகோதரிகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த சமூக பணி தடைப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அருமையானவர்களே, நான் யாரையும் குறைப்படுத்தவில்லை, யாரையும் நான் குற்றப்படுத்தவில்லை. ஆனால் அவர்கள் நினைத்தார்கள், நான் உனக்கு பணம் கொடுத்தா தான் நீ சமூக சேவை செய்ய முடியும், நான் உனக்கு பணம் கொடுத்தா தான் உன்னால் இந்த வேலையை செய்ய முடியும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க வெளியே போனாங்க. 10க்கும் மேற்பட்டவர்களை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். தெய்வ பிள்ளைகளே, உங்களை அவமதித்துட்டு போகிறாங்களா, அவமானப்படுத்திட்டு போகிறாங்களா, அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்களா, நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை நீ செஞ்சேன்னு சொல்லி உன்னை வெட்கப்படுத்தி கொண்டு கேவலப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்களா? கவலைப்படாதீங்க, அவர் இருக்கிறாருங்க. ஆண்டு சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். இயேசு இருக்கிறார், தேவன் இருக்கிறார், நமக்கு நன்மை செய்ய அவர் இருக்கிறார். உங்களை பழித்து விட்டு போனவர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தாமல் அவர் விடவே மாட்டார். ஏன்னா அவர் செத்து போல, அவர் உயிராக தான் இருக்கிறாரு. ஏசப்பா உயிராக இருக்கிறாரு. செத்து போனாரா? மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களை உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாரே, அவர் உயிரோடு தாங்க இருக்கிறாரு. உங்களை யாரெல்லாம் பழி சொல்லிட்டு போனாங்களோ, யாரெல்லாம் கேவலப்படுத்திட்டு போனாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போனாங்களோ, அவர்களுக்கு கண்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். உன்னை அழைத்தது நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறானோ இல்லையோ, கர்த்தராகிய நான் உன்னை கொடுத்து சாட்சி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நீதி தேவனுக்கு தெரியும். மனிதர்களுக்கு நம்முடைய நீதி தெரிகிறதோ இல்லையோ, தேவனுக்கு நம்முடைய நீதி தெரியும். அருமையானவர்களே, சொந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பிதாவே, நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். இந்த அருமையான வேலையில கூட ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் பாரப்படுகிறேன் ஆண்டவரே. ரொம்ப துக்கமா இருந்தது ஆண்டவரே இருதயத்துல ஆண்டவரே. ஏன்னா எங்க மேல நிறைய பேர் ஆண்டவரே வீணான பழிகளை போடுகிறாங்க, நிறைய பேர் எங்களை அவமதிக்கிறாங்க, நிறைய பேர் எங்களை அசிங்கப்படுத்துறாங்க. அப்பா, ரொம்ப துக்கமா இருக்கு ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, எங்களை துக்கப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக, எங்களை கேவலப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக, எங்களை அவமானப்படுத்துகிற மனிதர்களுக்கு முன்பாக தேவனே எங்களை மேன்மையாக வைக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். எங்களை ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்லப்பா, நீர் எங்களை கை விடுகிற தேவன் அல்லப்பா. எங்களை ஆண்டவரை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். இந்த வேளையில கூட பாரத்தோடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்கெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டோமோ, எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தப்பட்டோமோ, அங்கெல்லாம் எங்கள் தலைகளை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. அங்கெல்லாம் எங்கள் தலைகளை உயர்த்தி வைங்க ஆண்டவரே. எங்களை வெட்கப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே, எங்களை அவமானப்பட்டு போக விடாதீங்க ஆண்டவரே. தகப்பனே, அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மையாக வைப்பீராக. அவர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மையாக வைப்பீராக. யார் எங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், யார் எங்களை மனமடிவு உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மையாக தேவனில் வைப்பீராக. ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சேனைகளின் கர்த்தரானவர் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயம் நொறுங்குண்டு கிடக்கிறோம் ஆண்டவரே. வேதனையோடு கூட இருக்கிறோம் ஆண்டவரே. இப்படியாக வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காண பண்ணுவீராக ராஜா. உமது கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. நீர் எங்களை வழிநடத்துங்க, நீர் எங்களை ஆளுக செய்யுங்க. இதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில விடுதலை, ஒவ்வொருடைய வாழ்க்கையில சந்தோஷம், ஒவ்வொருடைய வாழ்க்கையில சமாதானம், ஒவ்வொருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி தேவனை கட்டளிட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போவதற்காய், பரிசுத்த ஆவியானவர் நன்மையான காரியங்களை செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம்.
நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.